அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்று செய்தியின் தலைப்பு, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்து பேசிய 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தைகளில் தாகமாயிருக்கிறேன் என்பது சற்று வித்தியாசமானதாக பார்க்கப்படுகிறது. இதை 2 விதமாக பார்க்கிறார்கள். ஒன்று, சரீர பிரகாரமாக பார்க்கும் பொழுது, பாரமான சிலுவையை சுமைந்து மலைமேல் ஏறி வந்தது நிமித்தமும் தன் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களின் நிமித்தமும் ஏற்பட்ட களைப்பின் நிமித்தமும் அவருக்கு தாகமாயிருந்தது. ஆகவே அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்பது ஒரு வருஷம். அடுத்தது, ஆவிக்குரிய தேவ வசனத்தின்படி வேதத்தின் அடிப்படையில் பாவத்திற்குள்ளாகி இருக்கும் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை அளித்து ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவன் அடைய வைக்க வேண்டும் என்பதால் உண்டான ஒரு தாகம் அல்லது உண்டான ஒரு எதிர்பார்ப்பு. மனிதர் இதை செய்வார்களா என்ற ஒரு ஐயப்பாடும் சேர்ந்து அதன் நிமித்தம் அவர் ஆவிக்குரிய நிலையில் தாகமாயிருந்தார் என்று சொல்லுகிறோம். எது எப்படி இருந்தாலும் அவர் தாகமாயிருந்தார். சரீர பிரகாரமும் அவர் தாகமாயிருந்தார். ஆவிக்குரிய வகையிலும் அவர் தன்னுடைய எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற தாகத்தோடு அவர் இருந்தார் என்பதுதான் நிதர்சனம். இனி இயேசு கிறிஸ்து பேசிய இந்த 5ஆம் வார்த்தை என்ன என்பதை யோவான் 19:28 கூறப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அதன் பின்பு என்பது தான் மனுஷனாக பிறந்ததினால் தன்னை பெற்றவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்து முடித்த பின்பு என்று அர்த்தப்படும். அடுத்ததாக, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, அதாவது இனி தன்னால் ஒரு மனுஷனாக எதுவுமே பூமியில் மேற்கொண்டு செய்ய முடியாது என்று அறிந்து, அவர் ஒரு தடவை இனி மரித்து விட்டால் அப்புறம் அவர் மனிதனாக எதுவுமே செய்ய முடியாது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பிதாவினால் கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி எல்லா ஆத்மாக்களும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் விருப்பமாக தேவனுடைய சுத்தமாக இருக்கிறார். அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒரு காரியம் நிறைவேறும்படிக்கு அவர் அது ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார் என்று சொல்வதை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தாகமாக இருக்கிறார் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இனி சிலுவையில் தான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களும் அவைகளை வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டதாகவும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றி சிறந்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-15 வரை வாசிப்பீர்களேயானால், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கு சில காரியங்களை அவர் செய்து அதன் மேல் வெற்றி சிறந்தார். அதாவது அவர்
எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து விட்டார். எதிர்ப்புகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் தாண்டி அவர் அவைகளை செய்து முடித்து விட்டார் என்று அர்த்தம் கொள்ளும்படி எடுத்துக்கொள்ளலாம். இனி எவைகள் மேல் வெற்றி சிறந்தார் அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் தான் மேற்கொண்டு இதை நாம் தியானிக்க முடியும். ஒன்று, பாவங்களின் மேலும் அக்கிரமங்களின் மேலும் அவைகளை நிவர்த்தி செய்து அவர் வெற்றி கண்டார். இப்படி செய்வதன் மூலம் அவர் எல்லோரையும் நித்திய ஜீவன் அடைவதற்கு தகுதி உள்ளவராக்கி விடுகிறார். இது தேவனுடைய சித்தம். மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினால் வரும் பாவ சாபங்களை மன்னித்து வெற்றி சிறந்தார். நியாயப்பிரமாணம் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே அதனால் அது சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்யாமல் இருப்பதினால் வரும் பாவ சாபங்களிலிருந்து அவைகளை நிவர்த்தி செய்து வெற்றி சிறந்தார். பாவத்தை மனித குலத்திற்கு முன் கொண்டு வந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே முடிவுக்கு கொண்டு வந்து அதன் மேல் அவர் வெற்றி சிறந்தார். வஞ்சகத்தால் ஆதாமிடமிருந்து தேவன் கொடுத்த ஆள்கையை திரும்ப பறித்து அவனை தன் சிலுவை மரணத்தினால் ஜெயித்து அவன் பிடியில் இருந்தவர்களை எல்லாம் விடுதலையாக்கி அவர் வெற்றி சிறந்தார். அவன் பிடியிலே எல்லோரும் இருப்பார்களே, ஆனால் நித்திய ஜீவன் அடைவதும் முடியாத காரியம், தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதும் முடியாத காரியம். ஆகையினால் அந்த சித்தம் நிறைவேற வேண்டுமானால் இவை இரண்டும் செய்யப்பட வேண்டும். அவைகளை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். இனி நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை அவர் திறந்தார். அதுதான் மெயின் காரியம். நித்திய ஜீவனுக்கு போக முடியாமல் சாத்தான் அனைவரையும் அடிமையாக்கி வைத்திருந்தான். அவனுடைய பிடியிலிருந்து எல்லோரையும் விடுவித்து அவனால் ஏவப்பட்ட பாவத்திலிருந்தும் எல்லோரையும் விடுதலை செய்தால் அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி திறந்திருந்தது. இனி பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. பாவங்களையும் அக்கிரமத்தையும் தேவனுடைய சித்தப்படியே அவர் மன்னித்து விட்டார். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி மன்னித்து விட்டார் என்பதற்கு ஆதாரமான வேத வாக்கியம் யோவான் 6:35-40 வரை வாசிப்பீர்களேனா. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின் படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். இங்கு தெளிவாக சொல்லியிருக்கும் கடைசி பாராவில், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. அதை நான் சிலுவையிலே செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பாவங்களை எல்லாம் சிலுவையிலே மன்னித்து விட்டார். அவருடைய இரத்தம் சிந்துவதினால், அவர் பலியானதினால் அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து விட்டார். இந்த வசனத்தில், இந்த யோவான் 6:35-40 வரை வசனத்தில், நான் ஜீவனை பெற்று ரட்சிப்படைவதற்கு தேவனுடைய பங்கும் நமது பங்கும் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. தேவன் செய்ய வேண்டிய ஒரு சில காரியம் அதை நம்மால் செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதை தேவன் செய்வதில்லை. அப்படிப்பட்ட என்ன காரியங்கள் என்பதை பார்க்கலாம். தேவனின் பங்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக நம்மை பாவத்தின் பிடியிலிருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் விடுதலையாக்கினார்.
இது அவருடைய பங்கு. நம்முடைய பங்கு என்னவென்றால், கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் உறுதியாயிருந்து அவர் உபதேசங்களின்படி நடந்து கொள்வது, இதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது நமது பங்கு. நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் அதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். மெயினான ஒரு காரியம் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. மற்றுள்ள காரியங்கள்லாம் அதன் பின்னால் வரும். இதை மனிதன்தான் செய்ய முடியும். அதைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக தேவனுடைய பங்கு என்னவென்று பார்த்தோம். தன்னை நித்திய ஜீவன் அடைவதற்கு ஏதுவாக எல்லா வழியையும் திறந்து விடுவது. அதை அவர் செய்தாரா என்பதை பார்க்கலாம். 1 பேதுரு 2:22-24 வரை வாசிப்பீர்களேயானால், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பேதுரு சொல்லுகிறார், அவர் மரித்ததினால் நாம் அந்த பாவங்களிலிருந்து நீங்கி நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்படியானால் அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து விட்டார் என்பது அங்கு தெளிவாகிறது. நமது என்று அவர் அங்கு சொல்லக்கூடியது விசுவாசிகளுடைய, அந்த சமயத்தில் அவரை விசுவாசித்தவர்களுடைய பாவங்களை மட்டுமல்ல, இனி வரப்போகிறவர்களும் விசுவாசிப்பார்கள். இன்று விசுவாசம் இல்லாதவர்கள் நாளைக்கு விசுவாசி ஆகிவிடலாம். ஆகவே அவர் என்ன செய்தார்? எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:2 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்த பங்கு. சிலுவையிலே இயேசு பலியாகி சிந்திய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுத்தார். 1 பேதுரு 1:18-21 வரை வாசிப்பீர்களேயானால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இவ்வளவும் தேவன் செய்தது. பாவங்களை மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார், உங்களை பாவத்திலிருந்து கழுவினார். அவர் உங்களை நித்திய ஜீவன் அடைவதற்கு எதுவாக எல்லா தகுதி உடையவர்களாகவும் செய்தார். இனி நீங்கள் அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படியானால் நம்ம பங்கு என்ன என்பதை வேத வசனங்களின் மூலம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் மனிதர்களை பாவத்திலிருந்து நிவாரணம் பெறவே அவரை பூமிக்கு அவர் அனுப்பினார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் எதுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டார்? மெயினான காரியம், இங்கு வந்து எல்லோருடைய பாவங்களையும், ஆதானின் மூலமாக வந்த பாவங்கள், ஆதாமின் மூலம் வஞ்சனையாக திணிக்கப்பட்ட பாவங்கள், அத்தனை பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும். செய்தாரா? பாவங்களை செய்தார் என்று நாம் பார்த்தோம். இதை இப்படி செய்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது நம்ம பங்கு. செய்ய வேண்டியது அவருடைய பங்கு. அப்படி அவர் செய்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்தாரா, அப்படியா என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் சொல்லுவது ஆவியானவரின் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட். ஆகையால் அதில் சொல்லப்பட்டிருக்குமானால் அது ஆவியானவரால் தேவனாலேயே அங்கீகரிக்கப்பட்டது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 3:11-18 வரை வாசிப்பீர்களே ஆனால்,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. கடைசி வசனம் இங்கே ஒரு கம்பாரிசன் சொல்லப்பட்டிருக்கும். சர்ப்பமானது மோசேனா வனாந்திரத்தில் தூக்கியது போல இங்கு இயேசு கிறிஸ்துவும் ஒரு கம்பத்தின் மேல் தூக்கப்படுவார். எப்படி வனாந்திரத்திலே ஜனங்கள் அந்த சர்ப்பத்தை பார்த்து விசுவாசித்து அதை பார்த்தால் நான் குணமாகி விடுவேன் என்று விசுவாசித்தார்களோ அதே மாதிரியாக விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கு இந்த கம்பேரிசன் சொல்லப்படுகிறது. அங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவளை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். தேவன் எதற்காக அவரை அனுப்பியிருக்கிறார், எதற்காக அவரை நமக்கு தந்திருக்கிறார்? தன்னுடைய குமாரனை ஒரு பலியாக தந்தார். அவர் நாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை செய்தார். அதை நாம் மறுதளிப்போமானால், அதை விசுவாசிக்க நாம் மறப்போமானால், நாம் யாராக இருந்தாலும் சரி, அப்படியானால் தேவ சித்தத்திற்கு எதிராக நாம் செயல்படுகிறாகவும் தேவனுடைய செயல்களை நாம் மறுதளிப்பதாகவும் இருக்கிறது. அப்படி விசுவாசமாக இல்லாதவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாது என்று தெளிவாக இங்கு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாமத்து விசுவாசி உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைப்புக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டான். அடுத்தது, விருத்த சேதனம் இல்லாமல் வரும் பாவங்களை நிவர்த்திகளை முதல்ல விருத்த சேதனம் என்றால் என்ன? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? விருத்த சேதனம் இல்லாமையினால் வரும் பாவங்களையும். அந்த விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமின் அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்வது. அது ஒரு இரத்த உடன்படிக்கை. இரத்தம் சிந்துதல் மூலம்தான் அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 17:10-11 வாசிப்பீர்களே ஆனால், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமாயிருக்கும். இது தெளிவாக இருக்கிறது. இனி புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த விருத்த சேதனம் எதற்கு? நாம் விசுவாசத்தினால் தேவனோடு ஒன்றுபடுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தின் மூலமாக நாம் ஒன்றுபடவில்லை, அல்லது ஒரு உடன்படிக்கையின் மூலமாக நாம் ஒன்றுபடவில்லை. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக, அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தின் விசுவாசத்தின் மூலம் அங்கே இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. ஆகையினால் இனி புதிதாக நீங்கள் அவரோடு சேர்ந்து ஐக்கியப்படுவதற்கு ஒரு இரத்தம் சிந்தப்படவில்லை, அவரே சிந்திவிட்டார். இது புதிய ஏற்பாட்டு காலம் நடந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது வித்தியாசமாக இருந்தது. வாசியுங்கள் கலாத்தியர் 5:6. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்.
அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. விருத்த சேதனத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த விசுவாசிக்கும் அது பொருந்தாது. இனி நியாயப்பிரமாணமும் சிலுவையிலே அறையப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஒவ்வொரு கிரியையிலும் இது பாவமானதா இல்லையா, பாவமானதா இல்லையா, இது பாவமானது, இது பாவமானது என்று நியாயப்பிரமாணம் அறிவித்ததே தவிர அதிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வதற்கான எந்த ஒரு வழியும் அந்த நியாயப்பிரமாணம் போதிக்கவில்லை. எபேசியர் 2:13-16 வரை வாசிப்பீர்களேயானால், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திர தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திர தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திர தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதிரத்தாரையும் ஒன்றாக்கின்னு போட்டிருக்கோம். இருதிரத்தாருன்னா ஒன்று யூதர்கள், இன்னொன்று யூதரிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி 2 பாகமாக அதை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ரோமர் 10:4 வாசிப்பீர்களேயானால், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கிற பாவம் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதை நாம் வேத வசனத்தின் மூலம் பார்த்தோம். விருத்த சேதனத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. நியாயப்பிரமாணத்தை பற்றியும் நான் இப்பொழுது கவலைப்படவில்லை, விட தேவையில்லை. என்றால் சிலுவையிலேயே முடிந்து விட்டது. அடுத்ததாக சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். அவனை தோற்கடிக்கணும். நீங்கள் ஆதியாமத்திலே ஏதோன் தோட்டத்திலே தேவன் கொடுத்த ஒரு வாக்குறுதியை ஞாபகப்படுத்துகிறீர்களேயானால், ஆதியாமம் 3:15 அவள் வித்துக்கும் முன் வித்துக்கும் நான் பகமையை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவீர் என்று இந்த சுருக்கமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையிலே அவன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய ஆளுகையிலிருந்து விடுபட்டு விட்டானே. ஆனால் இப்பொழுது அவனை ஆதாமை ஏமாற்றி தன்னுடைய ஆளுகையை அவன் கையில் வைத்திருக்கிறான். ஆகையிலே அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லிக் கொள்ளுகிறான். அந்த ஆளுகையை நாம் எடுத்து விடுவோமானால் அவன் ஒன்றுமில்லாதவனாகி விடுவான். ரோமர் 5:18-19 வாசிப்பீர்களேயானால், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். குறிப்பாக 19வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால், அதாவது ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினால், ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளையை மீறியதினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அவனிலிருந்து வந்த அவன் சந்ததி மனித குலம் எல்லாமே பாவியாக்கப்பட்டது போல ஒருவருடைய அந்த வார்த்தையை பாருங்க, ஒருவர்னு சொல்லியிருக்கும். அது இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேசியாவை குறித்தது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அவர் சிலுவைக்கு ஏற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு அவர் கீழ்ப்படிந்து சிலுவையிலே ஏறினார். அநேக எதிர்ப்புகளுக்கிடையே அவர் ஏறினார். கீழ்ப்படிதனால் அநேகர் நீதிமானாக்கப்பட்டார். அதை விசுவாசிக்கிற அனைவருமே நீதிமானாக்கப்பட்டனர். ஆகவே அவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அவனிடமிருந்த ஆளுகையெல்லாம் அவர் பறித்து கொண்டார். இனி சிலுவை மரணத்தாலே சாத்தானுடைய பிடியில் இருந்த எல்லா ஜனங்களையும் அவர் விடுதலை செய்து விட்டார். அது ஒரு
தேவனுடைய சித்தம் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்தால், அவனுடையிடமிருந்து விடுதலை ஆகாமல் இருந்தால் எப்படி நித்திய ஜீவனுக்கு போக முடியும்? அது முடியாத காரியம். எபிரேயர் 2:14-15 வாசிப்பீர்களே ஆனால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இதிலிருந்து அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்குள்ள எல்லா அர்த்தமும் புரிந்திருக்கு. இதையெல்லாம் நான் செய்து விட்டேன், இவைகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்களா? எந்த தாகத்தோடு இருக்கிறேன் என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். இனி யூதருடைய கூடார பண்டிகை வந்தபோது அவர் ஓப்பனாகவே சொன்னார், யார் தாகமாக இருக்கிறீர்களோ, யார் என்னிடம் வருவதற்கு தாகமாக இருக்கிறீர்களோ, யார் ரட்சிப்பை பெறுவதற்கு தாகமாக இருக்கிறீர்களோ, யார் நித்திய ஜீவனை அறிய தாகமாக இருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் நான் ஜீவ தண்ணீர் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி அவர் சொன்னார். அநேகருக்கு புரியவில்லை. யூதருடைய கூடார பண்டிகையின் போது இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை கேட்க வந்தவர்களிடம் வெளிப்படையாகவே அவர் சொன்னார். யோவான் 7:37-42 வரை வாசிப்பீர்களானால், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் எந்த மாதிரியான ஆவியை, எந்த மாதிரியான பிரதிபலனை அனுபவிக்க போகிறார்கள் என்பதை மறைமுகமாக விவரிக்கும் பொருட்டு இதை சொன்னார். இவைகளிலிருந்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது வெறும் தாகத்தை மட்டும், அவர் சரீர பிரகாரமான தாகத்தையும் அவர் சொல்லவில்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாம் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. ஆனால் ஓ மனிதர்களே, நான் உங்களுக்காகவே எல்லாம் செய்து கொண்டு வைத்திருக்கிறேன், நீங்கள் இவைகளையெல்லாம் செய்வீர்களா என்ற எதிர்பார்ப்போடு நான் இருக்கிறேன் என்று சொல்வதாக அவருடைய அந்த வசனம் இருக்கிறது. முடிவாக இயேசு கிறிஸ்து எல்லோருடையதும் வரக்கூடியவர்களுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து பிதாவின் சித்தப்படி நித்திய ஜீவனை அடையும்படி செய்து விட்டார். இது சிலுவைக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் சிலுவைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நமக்கும் பொருந்தும், இன்னும் வரக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அவரிடம் அன்பு செய்து சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்களோ, அவர்களெல்லாம் ஜீவனை பெற்று அவருடைய சதாகாலமும் அவருடைய வாழ்வார்கள். இந்த ஜீவனை எல்லா ஜனங்களும் பெற வேண்டும் என்ற ஆவலோடு அல்லது தாகத்தோடு அவர் இன்றும் இருக்கிறார். சிலுவையிலும் இருந்தார், இன்றும் இருக்கிறார். ஆகையால் அவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்வர்களாக வாழ வேண்டும். அன்பான பிதாவே, மெய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, எங்களை அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உம்முடைய அந்த வார்த்தை, சிலுவையிலே நீ சொன்ன வார்த்தை விளக்கத்தை தேவ வசனங்களின்படியாக நான் விளக்கி உங்கள் ஜனங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொருவரும் நீ எங்களிடம் எதிர்பார்ப்பதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறார்கள்.
அதன்படி நடப்பதற்கும் அப்படி உம்மை விசுவாசிப்பதற்கும் அவருக்கு ஏற்ற பலனை கொடும், ஒவ்வொருவரையும் உமது விசுவாசிகளாக்கும். அப்படி செய்யப்போவதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமென்.